Hi, Chennai free photography classes நடந்துட்டு இருக்கு. தெரியுமா? Yes, it's true. This is my personal experience. Meet Mr. Ramesh, founder of Lights on Studio Academy, and இவர்தா ஃப்ரீயா photography classes சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. Hi, this is Ramesh. இது Lights on Studio, இது photography academy. இங்க நான் மென்டரா இருக்கிறேன், photography மென்டரா இருக்கிறேன். கிட்டத்தட்ட 2012 இருந்து நாங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிட்டு இருக்கிறோம். ஒரு 2000 ஸ்டூடெண்ட் வேரியஸ் கோர்ஸஸ் முடிச்சுட்டு அக்ராஸ் த வேர்ல்டு சக்ஸஸ்ஃபுல்லாக பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. Well, my story goes like this. நான் எல்லாரும் மாதிரியே ஒரு DSLR கேமரா வாங்கினேன். DSLR கேமரா வாங்கிட்டு அப்படியே ஆட்டோ மோட்ல வச்சு எல்லாரையும் சஜாக்குன்னு எடுக்கும் போது சூப்பராக வச்ச ஃபோட்டோஸ் எல்லாம் இன்ஸ்டன்ட்லி I became a photographer. Well, that's not true. There is a lot you can do with this DSLR camera and நிறைய கேமரா ஓனர்ஸ்க்கு இந்த விஷயம் தெரியவே தெரியாது இதோட ஃபுல் பொட்டன்ஷியல் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு. ஒரு நாள் என் ஃப்ரெண்டை பார்க்க போனேன். அவர் எனக்கு என்ன அட்வைஸ் பண்ணாருன்னா, DSLR வாங்கிட்டு ஆட்டோ மோடில் வச்சு ஷூட் பண்ணுறதை விட மேனுவல் மோடுக்கு ஸ்விட்ச் பண்ணிவிட்டு அப்புறம் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துப்பாரு, செம்மையாக வரும்னாரு. சரி நம்மளும் ஏன்னா அதை விட்டு வைப்பான்னு நானும் ஆட்டோ மோட்லேருந்து மேனுவல் மோடுக்கு மாற்றிட்டு நானும் ஷூட் பண்ண ஆரம்பித்தேன் நிறைய. ஆனால் 2 சினாரியோஸ் நடந்தது. ஒன்று ரொம்ப ப்ளீச்சாக இருந்தது ஃபோட்டோஸ், இல்லை ரொம்ப டல்லாக வந்துட்டு இருந்தது. அதனால நான் ஆன்லைன் போயிட்டு ஃபோட்டோகிராஃபி கற்றுக்கலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணேன். சரி நானும் போயிட்டு அதில் இருந்து தேடிட்டு இருந்தேன். தேடும் போது பார்த்தீங்கன்னா நிறைய டெக்னிக்கல் டேர்ம்ஸ்லாம் வந்தது. ஃபோக்கல் பிளேன்னா என்ன, ஃபோக்கல் லென்த்னா என்ன, எக்ஸ்போஷர் ட்ரையாங்கிள், இது மாதிரி நிறைய டெக்னிக்கல் டேர்ம்ஸ்லாம் வரும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. வெல், அந்த பேஸில் நான் கற்றுக்கிட்டு இருந்தேன்னா இட் வுட் ஹவ் டேக்கன் forever for me to learn photography. சரி அப்போ தான் யோசித்தேன், நம்மளுக்குன்னு ஒரு மென்டர் இருந்தால் நல்லா இருக்குமே, நம்மளுக்குன்னு எக்ஸ்க்ளூசிவாக சொல்லிக் கொடுக்கறதுக்கு. அண்ட் ரொம்ப தேடி பார்க்கும்போது தான் ஐ met this amazing guy. அவருக்கு 15 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது ஃபீல்டில். அண்ட் ஐ வாஸ் சர்ப்ரைஸ்ட் டு நோ அவர் ஃப்ரீயாக ஃபோட்டோகிராஃபி கிளாஸஸ் நடத்திட்டு இருக்காருன்னு. ஒரு அடிப்படையாக ஒரு காமன் மேன் எடுக்கிற அளவுக்கு கற்றுக்கிறதுக்கு 2 hour டியூரேஷனுங்கிறது மோர் தென் ஏன்னா அதில் எக்ஸ்போசர்னா நான் எப்படி ஒரு கான்செப்ட் வைஸ் எப்படி ஷட்டர் ஸ்பீடை அட்ஜஸ்ட் பண்ணோம், அப்பர்ச்சர் அந்த ஐஎஸ்ஓலாம் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணோம், பேசிக் கம்போசிஷன், அதாவது ஆர்ட் ஆஃப் கம்போசிஷன், ஃப்ரேமிங், ஒரு ஃபோட்டோகிராஃபியில் ஒரு அட்ராக்டிவாக ஒரு ஃப்ரேமிங் எடுக்கிறதுக்கு என்ன செய்யணும், இது எல்லாத்தோடைய அடிப்படையை நாங்கள் சொல்லி கொடுத்துட்றோம். அவர் கிளாஸ் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்தது. என்னன்னா, not everyone who owns a DSLR or a mirrorless camera can become a photographer. அந்த செஷன்ல என்ன நடந்துச்சுன்னா, அவர் டீச்சிங் ஸ்டைல் ரொம்ப நல்லா இருந்தது, அவரோட வைப் ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் லேர்னிங் த ப்ராசஸ், லேர்னிங் த சப்ஜெக்ட் was much more fun. Now that I have learned the basics, எனக்கு இப்போ ஸ்டூடியோ லைட்டிங் பற்றி கற்றுக்கணுன்றது ரொம்ப ஆர்வமாக இருந்தேன். அதனால சரி அவர் ஒன் ஆஃப் த கோர்சஸ் ஜாயின் பண்ணலான்னு சொல்லிட்டு அவர் ப்ரைஸஸ்லாம் கேட்டேன். ப்ரைஸஸ்லாம் கேட்டதுக்கப்புறம் I was so shocked. கொக்கா முக்கா, that's so cheap. இந்த மாதிரி கிளாஸ் ரூம் டைப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க கோர்சஸ்லாம் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது it was very expensive. 1 lakh, 1.5 lakh, 2 lakh, 2.5. Since இந்த price tag தான் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கிறதுனால நிறைய பேர் யோசிக்க ஆரம்பிப்பாங்க, இவ்வளோ காசு கொடுத்து நம்ம ஃபோட்டோகிராஃபி கற்றுக்கணுமா? ஆல்மோஸ்ட் இன்னைக்கு வேர்ல்டு பாப்புலேஷன் 80% ஆஃப் பீப்புளுக்கு ஃபோட்டோகிராஃபி ஏதோ ஒரு வகையில் அவங்க பிடிக்க தான் செய்யுது. பட் அவங்க அதை கற்றுக்கிறதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான் இல்லை. இந்த இடத்துல தான் நாங்கள் யோசிச்சுட்டு என்ன பண்ணோம்னாக்கா, அவங்களுக்கு நார்மலாக படிக்க வசதி இல்லைன்னா, இல்லை எக்யூப்மெண்ட் இல்லைன்னா கூட அவங்களுக்கு ஒரு ஃப்ரீயாக ஃபோட்டோகிராஃபி பற்றின கேமரா பற்றின ஒரு அவேர்னஸ் வரட்டும்ட்டு தான் அதை நம்ம பண்ணோம். இது ஆக்சுவலி ஒரு 2 hour செஷன். இதில் ப்ராக்டிக்கல் உண்டு. அவர் அட்வான்ஸ்ட் ஃபோட்டோகிராஃபி கோர்சஸ் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் I was able to take these photos. The truth is, I wanted to learn photography. ஆனால் 1 lakh, 1.5 lakh, 2.5 lakhலாம் ஸ்பெண்ட் பண்ணுறதை விட எனக்கு பெட்டரான தாட் என்ன இருந்ததுன்னா, எனக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஒரு நல்ல மென்டார் இருந்தாருன்னா போதும். அதுக்கப்புறம் இந்த டிஃப்ரென்ஸ் ஆஃப் காஸ்ட், அந்த ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குது தெரியுமா, அந்த ப்ரைஸ் டிஃப்ரென்ஸில் எக்யூப்மெண்ட்ஸ் நான் வாங்கிப்பேன். எக்யூப்மெண்ட்ஸ் வாங்கிட்டு I can start practicing my own photography. Personally, that made much more sense to me. Our courses are well structured. அவர்கிட்ட எத்தனை கோர்சஸ் இருக்குன்னா 2 இல்லை 3 இல்லை 4 அவரே சொல்லுவார். நம்பர் 1
499க்கு ஃபண்டமெண்டல் ஃபோட்டோகிராஃபி. அப்படின்னா என்னன்னாக்கா இதை தான் நாங்கள் லேர்ன் ஃபோட்டோகிராஃபி இன்னொரு பாக்கெட் மணி அப்படின்னு சொல்கிறது இதை தான் சொல்லுவோம். இது ஜஸ்ட் 3 days மட்டும் நடக்கக்கூடிய ப்ராக்டிக்கல் கிளாஸ். உங்களை மேனுவல் மோடில் எடுக்க வச்சிருவோம். அதர்வைஸ் இந்த அமௌண்ட் உங்களுக்கு 100% ரீஃபண்ட். அந்த சேலஞ்சை என்னால் கொடுக்க முடியும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுலேயே இன்னும் கொஞ்சம் நிறைய ப்ராக்டிக்கல் ஆட் பண்ணி 999க்கு ஒரு கோர்ஸ் போட்டிருக்கோம். இதுவும் ஃபண்டமெண்டலே கொஞ்சம் எக்ஸ்டெண்டட் வெர்ஷன். இதில் 1 week இருக்கிறதுனால நிறைய ப்ராக்டிக்கல் கிளாஸ் இருக்கும். பேசிக் ஃபோட்டோகிராஃபின்னு ஒரு கோர்ஸ் இருக்குது. இது ஆக்சுவலி 1 month டியூரேஷன் வரும். இதில் என்ன செய்யலாம்னாக்கா இன்னும் எக்ஸ்டெண்டட் வெர்ஷனாக இப்போ கேமரா மெனுக்குள்ளே பார்த்தீங்கன்னா thousands ஆஃப் மெனு செட்டிங்ஸ் இருக்குது. இதை எந்த இடத்துல எப்படி யூஸ் பண்ணணும், இப்போ உதாரணத்துக்கு கலர் கரெக்டாக வரணும்னா அதுக்கு என்ன செய்யணும், இமேஜ் ஷார்ப்பாக வரணும்னா என்ன செய்யணும், எந்த இடத்துல என்ன மாதிரி சட்டர் செட்டிங் ஐஎஸ்ஓ செட்டிங் வைக்கணும், எப்போ ட்ரைபாட் யூஸ் பண்ணணும், எப்போ கையால் எடுத்தாலே போதும். இது எல்லாமே ப்ராக்டிக்கலாக வரும். இல்லை நான் ஒரு ஃபோட்டோகிராஃபராக ஒரு தொழிலை ஆரம்பிக்கணும் அப்படின்னாக்கா 2 month அட்வான்ஸ் ஃபோட்டோகிராஃபி எடுக்கும். இதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் தான் ஆல் கைண்ட் ஆஃப் கமர்ஷியல் ஃபோட்டோகிராஃபி, உதாரணத்துக்கு ஈவென்ட் ஃபோட்டோகிராஃபி, வெட்டிங், கேண்டிட் வெட்டிங், மாடலிங், ஃபேஷன், ப்ராடக்ட், அந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு வரும். இது கம்ப்ளீட்லி 100% ப்ராக்டிக்கல் கிளாஸ் தான். தேரி நம்மள்கிட்ட ஒன்றே ஒன்றுங்க, அந்த ஜஸ்ட் இன்ட்ராக்ஷன் செஷனை தவிர பாக்கி எல்லாமே ப்ராக்டிக்கலாக தான் இருக்கும். அந்த ஒரு அஷூரன்ஸை நாங்கள் தரோம். இதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நான் கமர்ஷியல் ஃபோட்டோகிராஃபர், அதாவது ஒரு ஆடு லெவலுக்கு, இப்போ டின்னர்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஆட் ஷூட்ஸ், நிறைய பேனர் ஃப்ளக்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த லெவலுக்கு நான் ஷூட் பண்ணணும்னா நம்மள்கிட்ட 6 மாதம் ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபி இருக்குது. இது கம்ப்ளீட்லி அசைன்மெண்ட் பேஸாக இருக்கும். அதாவது இப்போ முன்னாடி சொன்ன அட்வான்ஸ் கோர்ஸுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டிங்கன்னா, அதில் ஒரு வெட்டிங் ஷூட்னா நீங்கள் தனிப்பட்ட முறையில் ஷூட் பண்ணி ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணணும். ஒரு ஃபேஷன் ஷூட்டு ஒரு அசைன்மெண்ட்டாக பண்ணி சப்மிட் பண்ணணும். இப்படி பண்ணும்போது ப்ளஸ் ஏன் கூட நீங்கள் ஆல்மோஸ்ட் ஒரு இன்டர்ன்ஷிப் மாதிரியவே என் கூட ட்ராவல் பண்ணுவீங்க. ஒரு 2-3 வெட்டிங் ஆர்டர், ஒரு 4 ஃபேஷன் ஷூட்டு, மாடல் ஷூட்டு, செலிபிரிட்டி ஷூட்டு, இதெல்லாம் நீங்கள் பண்ணும்போது நான் இப்போ கோர்ஸ் முடிச்சு இறங்குறப்ப இதுக்கப்புறம் தான் ஏதோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கேதர் பண்ணணும், அந்த ஒரு ஃபீலிங்கே இருக்காது. எல்லா ஜென்ரேலையும் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸே கேதர் ஆகும். அப்போ எங்கே ஆர்டர் இருக்குன்னு நீங்கள் தேடிட்டு போகிற லெவலுக்கு நீங்கள் ரெடி ஆகிடுவீங்க. ஸோ கம்ப்ளீட்லி ப்ராஜெக்டை நீங்கள் என்கிட்ட சப்மிட் பண்ண சொல்ல நான் சொல்ல தேவையில்லை. நீங்கள் கற்றுக்கிட்டீங்களா, நான் சொல்லி கொடுத்துட்டேன், நான் கேட்கவே தேவையில்லை. உங்கள் ப்ராஜெக்ட் சொல்லும் நீங்கள் கற்றுக்கிட்டீங்களா இல்லையா. நீங்கள் மெத்தட் எப்படின்னாக்கா உங்கள்கிட்ட ஏதோ ஒரு மென்டார் வந்து சொல்லிக் கொடுக்குற மாதிரியே இருக்காருங்க. உங்கள் ஃப்ரெண்டு பக்கத்தில் இருந்து சொல்லிக் கொடுத்தா எப்படி ஃபீல் பண்ணீங்களோ அப்படிதான் இருக்கும். இந்த மனுஷனை மட்டும் நான் பார்க்கல அப்படின்னா எய்தர் என் கேமரா வந்து கபோர்டில் 1 வருஷமோ 2 வருஷமோ இருந்திருக்கும், அப்படி இல்லைன்னா OLXல சேல்ல போட்டிருப்பேன் நான். Since I met him and experienced it myself, I want to share this information to you. உங்களுக்கு இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இன்ஃபர்மேட்டிவாக இருந்ததுன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸை டேக் பண்ணுங்க. ஸோ a lot more people will be benefited. இது பண்ணீங்க அப்படின்னா indirectly you will be a reason to put a smile on their face. So start spreading smiles. ரொம்ப சிம்பிள்ங்க. முன்னாடி என்ன கோர்ஸ், இந்த ஃபோட்டோகிராஃபியை வச்சுட்டு உங்கள் கரியரில் எப்படி போகுதுன்னு முன்னாடி நீங்கள் முடிவு பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் என்னோட கான்டாக்ட் நம்பர் இருக்கும். அதை பார்த்துட்டு என்கிட்ட முன்னாடி கன்சல்ட் பண்ணுங்கள். அதாவது உங்களுக்கு பேசிக் கோர்ஸ் போதுமா, அட்வான்ஸ் கோர்ஸ் வேணுமா, இல்லை 6 month ப்ரொஃபஷனல் வேணுமா, இல்லை ஜஸ்ட் ஒரு ஃபண்டமெண்டல் திங் அந்த 499 அந்த அளவுக்கு போதுமாங்கிறத என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிடுங்க. தென் நீங்கள் வந்து என்னோட ஃப்ரீ ஃபோட்டோகிராஃபி ஒர்க் ஷாப்பை முன்னாடி வந்து அட்டன் பண்ணுங்கள். ஸோ தட் நீங்கள் பாருங்கள், நம்ம அந்த ஆம்பியன்ஸ், எக்யூப்மெண்ட் எல்லாமே பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அதுக்கப்புறமேல் வந்து நம்மள்கிட்ட எப்போ வேணாலும் ஜாயின் பண்ணலாம். That's it for the video. Stay positive, stay creative, and I'll see you in another interesting update. Love you all. Cheers. See you in my studio.